நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, இது சந்தியாவுக்கு நீங்க கொடுத்திருக்கிற கடைசி சவால் இதான். இதான் என்னோட உத்தரவாதம். சந்தியா ஜெயிக்கிறாங்களோ இல்லையா, அது என்னோட வெற்றி தோல்வியை கருதப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பானை ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால என்கிட்ட இப்போதைக்கு விலை உயர்ந்த பொருள் வேற எதுவும் இல்லைம்மா. என்னோட உத்தரவாதம் இதை நீங்க தைரியமா ஏத்துக்கலாமா? என்னங்க நீங்களா? அம்மா, எதுக்கு கையில கொடைய வச்சுக்கிட்டு சுத்துறீங்க? மழைதான் பெய்யலல்ல. இப்ப மழை பெய்யலன்னு எனக்கும் தெரியும் சந்தியா. ஆனா ஏனே தெரியல, எனக்கு இன்னைக்கு மழை பெய்யும் தோணுது. கண்டிப்பா மழை பெய்யும் நினைக்கிறேன். சந்தியா, அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் நினைச்ச மாதிரியே ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. நான் நினைச்ச மாதிரி வீட்டுக்கு டிவி வந்துருச்சு, பேப்பர் வந்துருச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கு மேல கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாளையில இருந்து முழு கவனத்தோட நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கனாலே போதும். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. அது நீங்க முழு நம்பிக்கையோட உங்க அம்மா கிட்ட இன்னைக்கு சொன்னீங்கல்ல, கண்டிப்பா இந்த போட்டியில நான் ஜெயிச்சிடுவேன்னு. ஆமா. ஆனா ஒருவேளை நீங்க சொன்னபடி நான் இதுல ஜெயிக்கலனா, ஒருவேளை நான் தோத்து போயிட்டேனா, அப்போ எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா எப்பவுமே நான் நல்ல மார்க் தான் எடுப்பேன். ஆனா இங்க பாருங்க, அந்த போட்டியில கலந்துக்கிற மத்தவங்களும் சலச்சவங்களா இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரிசல்ட் நாம எதிர்பார்க்கிற மாதிரி வரலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. சந்தியா, அது நான் தான் சொல்றேன்ல, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் என்ன சொன்னேன் பாத்தீங்களா? நம்ம இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். மழை வந்துருச்சு பாருங்க. பாத்தீங்களா சந்தியா, எனக்கு தெரியும் மழை பெய்யும் என் மனசுல படுதுன்னு சொன்னல, இங்க வந்துருச்சு பாருங்க. சத்யா, இந்த நம்பிக்கை தானா வந்தது கிடையாது. இந்த நம்பிக்கை உருவானதுக்கு முழு காரணமே நீங்க தான். உங்களோட நம்பிக்கையை நான் முழுமையா நம்புறதுனால என்னால உறுதியா சொல்ல முடியுது, அது எவ்வளவு கஷ்டமான போட்டியா இருந்தாலும் ஜெயிக்க போறது நீங்க தான். சந்தியா, இது என்னோட நம்பிக்கை. நீங்க ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை. அந்த அந்த மூணாவது பானை உடையாதுங்கிற நம்பிக்கை. நிச்சயமா உங்க கனவு நிறைவேறுங்கிற நம்பிக்கை. இது பாருங்க சந்தியா, நான் சொன்ன நம்பிக்கையெல்லாம் என் மனசுல உள்ள ஆசையா நீங்க நினைச்சாலும் சரி, இல்ல கடவுள் கொடுத்த சக்தி நினைச்சாலும் சரி, இதுக்கு என்ன பேர் வேணாலும் வைங்க, எது எப்படி இருந்தாலும் உங்க கனவு கண்டிப்பா நிறைவேறணும். இனிமே எல்லாமே சரியா நடக்கும். அதுக்காக சொல்றேன் சந்தியா, நீங்க உணர்றது என் நம்பிக்கையோட பலம், என் தைரியத்துக்கு காரணமே அதான். இப்பதான் நான் உங்ககிட்ட நிச்சயமா மழை பெய்யும் தோணுதுன்னு சொன்னல, மழை பெய்யும் நான் மனசு வச்சதுக்கு அப்புறம் தானே மழை பெஞ்சது. இதே மாதிரி நம்ம நம்பிக்கையோட கண்டிப்பா பல விஷயங்கள் செய்வோம் சந்தியா. மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். நம்ம சொன்ன வார்த்தையை நம்பணும். அதனால நான் திரும்பவும் சொல்றேன் சந்தியா, நம்பிக்கை எங்க இருக்கோ அங்கதான் ஆசையும் இருக்கும், அங்கதான் பலமும் இருக்கும். கடவுள் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் அதான்.
இந்த உலகமே ஆசையோட அடிப்படையில் தானே இருக்கு. இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை எவ்வளவு தூரத்துக்கு பொய்யெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என் நம்பிக்கை நிச்சயமா என்னை காப்பாற்றும். அதுக்கு அதை சொல்றேன். மற்ற விஷயங்களை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். என்ன முழுமையா நம்பினா போதும். நீங்க படிக்க ஆரம்பிங்க. முக்கியமா உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு படிங்க. இந்த மழையால எல்லா ப்ரோக்ராமும் வீணா போயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம அது ஷூட்டிங்காரங்க வேற என்ன அவங்க ஒழுங்கா பக்கோடா கூட சாப்பிட விடலங்க. எனக்கு இப்ப எவ்வளவு பசிக்குது தெரியுமாங்க? எனக்கு பசியால தலை வலிக்குது. தேவையில்லாம ஏதாவது பேசினா அப்புறம் அவ்வளவுதான். இதோ வந்துட்டேன். அப்பா, உங்க அம்மா வராங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் உள்ள வாங்க. வாங்க வாங்க. ரொம்ப குளிருதுமா. ஆமா அத்தை, எங்களுக்கு கடைசி நிமிஷத்துல கோவில்ல நல்ல தரிசனம் கிடைச்சது. எல்லாருக்காக கோவில்ல நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அத்தை. கண்ணு வேற ரொம்ப நனைஞ்சிட்டா அத்தை. அம்மா பிரீத்தி, சீக்கிரம் போய் குழந்தையோட டவல் எடுத்துட்டு வாமா. அப்புறம் அந்த சின்ன போர்வை இருக்குல்ல, அதையும் எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. அத்தை, நான் உடனே போறேன். என்னடா கண்ணா, நனைஞ்சிட்டியாப்பா? வா நம்ம போலாம். இதப்படி கொடுங்க. நான் கதவை சாத்திட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா பண்ற பிரீத்தி? சீக்கிரம் கொண்டு வர சொன்னேன்ல. அப்பா ஆண்டவா. சீக்கிரம் கொடு. சரி 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 சரி. இல்லடா இல்ல. இந்தாங்க அத்தை. சரி. பிரீத்தி, வாசனை இங்க வரைக்கும் வருது. இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிருக்க? அது பருப்பு குழம்பும் மாங்காய் ஊறுகாவும் செஞ்சிருக்கேன். நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பரவாயில்லையே, நல்ல சாப்பாடு தான். நில்லுமா, உனக்கு எந்த விஷயம் ஞாபகம் இருக்காதா? இன்னைக்கு மீனாட்சி விரதம் இருக்கால. 2 பேரும் ஏதோ வேண்டிக்கிட்டதா சொன்னாலே. போமா, நீ போய் மோகனை கூட்டிட்டு வா. அவன்கிட்ட நான் பணம் கேட்டதுல இருந்து இது வரைக்கும் என் முன்னாடி கூட வந்து நிக்கல. போமா, முதல்ல போய் அவனை கூட்டிட்டு வா. வாடா கண்ணா வாடா. சரி சரி. வெளியே ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல. வாடா கண்ணா, நாம போலாம். இப்படியே இருந்தனா உனக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்கும். நாம துணி மாத்திட்டு வந்துடலாம். இருடா கண்ணா. சரி சரி சரி. நான் தூக்கிட்டு மாத்த. இந்தாம்மா அவனை பிடி. அப்பா ஆண்டவா ராமா. குடுமா, குழந்தைய கிட்ட குடு. வாட கண்ணா. போலாமா? இது என்னோட வீடு, என் வீட்டு சமையல் கட்டு, என்னோட சாப்பாடு. ஆனா அந்த சாப்பாட்டை நான் தொடக்கூட முடியாது. ஏன்னு தெரியுமா? நீ பொய் சொல்லி நாம இன்னைக்கு விரதம்னு சொன்னதுனால எனக்கு இப்ப எவ்வளவு பசிக்குது தெரியுமா உனக்கு? என் வயிற்றுல இலை கூட ஏன் உன் மனைவி பச்சை கேட்கறடான்னு என்ன திட்டுது. பரவாயில்ல விடுங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க.
இப்ப கூட இங்க யாரும் இல்லைங்க. நான் டக்குன்னு போய் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன். கௌரி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏற்கனவே உன்னால இந்த வீட்டுல ஏகப்பட்ட கூத்து நடந்திருக்கு. அதெல்லாம் போதாதானே இப்ப இந்த மாதிரி வேற பேசுறியா? முதல்ல உள்ளவா. உள்ளவான்னு சொன்ன. ஐயோ, எனக்கு மாட்டி விட போறியா? மோகன், உங்க அம்மா திரும்பவும் அந்த பணத்தை பத்தி தான் பேசினாங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவங்க நம்மளை பத்தி தப்பா நினைக்கிறதுக்கு முன்னாடி பேசாம நாம அவங்க கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? போய் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. என்ன அவமானப்படுத்தணும் அவ்வளவுதானே உனக்கு? என்ன அசிங்கப்படுத்தணும்னு நீ ஒரு முடிவோட இருக்க. போய் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துடு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு போய் சொல்லு. கட்டாயமா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டேன். ஆனா மனைவியே இது வரைக்கும் நீ ஒரு கடமையை கூட செஞ்சதில்ல. இல்ல மோகன், நான் உன்னை யார் முன்னாடி அசிங்கப்பட விட மாட்டேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது நடக்காது. நிறுத்துங்க. இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்க, அந்த கடையில இருந்து சில்லறை வாங்கிக்கோங்க. என்னது இவ்ளோ பெரிய டிவியா? இது யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்? இன்னும் யார் யாரெல்லாம் என்னோட மானத்தை வாங்குறதுக்காக என்னென்ன பண்ண போறாங்களோ. அத்தை இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் டிவி எல்லாம் யாரும் எங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு கூட வர முடியாது. இவர்கிட்டயே கேட்கலாமா? அப்ப இந்த டிவி யார் வீட்டுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. அண்ணே, இவ்வளவு பெரிய டிவி கொண்டு வந்திருக்கீங்களே, இது யார் வீட்டுக்கு வந்திருக்கு? மிஸ்டர் சூர்யா வீட்டுக்கு வந்திருக்கு. இந்த வீடா? இந்த சூர்யாவா இருக்காதுல்ல? இல்லங்க, இவர்தான். அண்ணே, உங்ககிட்ட யாராவது நிறைய பணம் கொடுத்து என்ன கிண்டல் பண்ண சொல்லி சொன்னாங்களா? என்ன கரெக்டா? ஐயோ, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் எதுக்காக உங்களை கிண்டல் பண்ண போறேன்? நீங்க எதுக்கு தேவையில்லாம என்ன கிண்டல் பண்ணணும்? அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவரோட அண்ணன் உண்மையிலேயே எந்த கேரண்டியும் கொடுக்காம இவ்வளவு பெரிய டிவி வாங்கிட்டாரா? அட கடவுளே, இப்ப இதனால இந்த வீட்டுல பெரிய பிரச்சனை வருமே. ஆனா முதல்ல இந்த விஷயத்தை வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லணும். அத்தை, அத்தை எங்க இருக்கீங்க? அத்தை, அத்தை, அத்தை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. முதல்ல சொல்றத கேளுங்க அத்தை. கைய விடு. இப்ப புடி. இந்தா 2 கை அப்படியே புடிச்சு இழு. அதுக்கு இல்ல அத்தை. எப்படி அத்தை அப்படி எல்லாம் பண்ண முடியும்? இங்க பாருங்க அத்தை, இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா? இந்த வீட்டோட சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் உங்க பெரிய பொண்ணு மீறிட்டார் அத்தை. சந்தியாக்காவோட கனவு நிறைவேற்றத்துக்காக அவர் என்னென்னவோ பண்ணிருக்காரு அத்தை. தள்ளு மீனாட்சி. ஆமா அத்தை, நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. சந்தியாக்கா வீட்டுக்காரர் இருக்காருல்ல, சந்தியாக்கா படிக்கணுங்கிறதுக்காக என்னால அதை சொல்ல கூட முடியல அத்தை. நீங்க வேண்டான்னு அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் டிவி வாங்கிட்டு வந்துட்டாரு அத்தை. டிவி வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல அத்தை. இங்க பாருங்க, இந்த வீட்டுல மூத்தவங்க நீங்க இருக்கீங்க, உங்களை போய் அவமானப்படுத்துறாங்க. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல அத்தை. பாருங்க, டிவி வந்து பாத்தீங்களா அத்தை? பாத்தீங்களா, டிவி வந்துருச்சு. அங்க பாருங்க அத்தை, டிவி வந்துருச்சு. வாங்க. கண்ணா சூர்யா, டிவி வந்துருச்சா? எங்க மாட்டணுமோ அங்க மாட்டிடு. டிவி வந்துருச்சா? என்ன நடக்குது?
பார்த்து கொண்டு வாங்க, பொறுமையா அத்தை வாங்க வாங்க. இதோ அங்க ஹால்ல மாட்டிடுங்க. மோகன் கொஞ்சம் குடிப்பா. சரிண்ணா. பார்த்து பொறுமையா. இது துரைக்கலாமா? இல்ல, வேண்டாம் மேடம், இப்ப வேண்டாம். எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணலாம். பார்த்து 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 பத்திரமா எடுத்துட்டு போங்க. போங்க போங்க. ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. அப்பா டிவி வந்துருச்சு. இனிமே நான் பேப்பர் படிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. வா வா. அத்தை அத்தை தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க. அந்த டப்பாக்குள்ள டிவி இருக்கு அத்தை, டிவி இருக்கு. நான் சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் மீனாட்சி. இதை விட பெரிய டிவி எல்லாம் நான் பாத்திருக்கேன். அதனால எனக்கும் தெரியும் அதுல டிவி இருக்குன்னு. ஆனா அத்தை இந்த டிவியை கொண்டு வரதுக்கு நீங்க தான் சம்மதம் கொடுக்கவே இல்லல்ல. டிவியால இந்த வீட்ல அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. நீங்க கூட சந்தியாக்கா வீட்டுக்காரர் கிட்ட கேரண்டியா ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு கேட்டீங்கல்ல அத்தை? அவன் கிட்ட நான் உத்தரவாதம் கேட்டேன். அதையும் புள்ள சூர்யா கொடுத்துட்டான். அதான் வீட்டுக்குள்ள டிவி வந்திருக்கு. உத்தரவாதம் கொடுத்துட்டாரா? என்ன கொடுத்தாரு? அத்தை நில்லுங்க அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அத்தை என்ன நடக்குதுங்க? அப்புறம் கேரண்டி அப்படி என்ன கொடுத்தாரு உங்களுக்கு? அத்தை அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் கேரண்டி என்ன கொடுத்தாரு? ஒருவேளை ஏதாவது பிளாட் இல்ல நகை நட்டு ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தாரு அத்தை? இங்க பாரு, என் புள்ள சூர்யா கிட்ட அவன் பட்ட கஷ்டத்தை தவிர வேற எதுவும் இல்ல. அவன் கஷ்டப்பட்டதாலதான் இந்த வீடு இப்படி இருக்கு. சந்தியா அவன் நகை எல்லாத்தையும் என்கிட்ட முதலே கொடுத்துட்டா. அப்புறம் இது வரைக்கும் எனக்கு தெரியாம அவ எதுவும் சேர்த்தும் வைக்கல. நீ ஒரு விஷயத்த சொல்லு. நகைய பத்தியும் பிளாட்ட பத்தியும் உனக்கு திடீர்னு எப்படி யோசனை வந்தது? என்கிட்ட எதுவும் சொல்லாம நீ நகை பிளாட் ஏதாவது வாங்கி வச்சிருக்கே என்ன? அப்படி இருந்தா இப்பவே என்கிட்ட சொல்லிடு. இல்ல அப்படிலாம் எதுவுமே என்கிட்ட இல்ல. என்கிட்ட பணம் ஏதத்த. நான் பிளாட்டுக்கெல்லாம் எங்க அத்தை போவேன்? நிக்கிறதுக்கான இடத்த கூட எங்களால பணம் கொடுத்து வாங்க முடியாது அத்தை. அத்தை இது வரைக்கும் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. உங்களுக்கு உத்தரவாதமா சந்தியாக்கா வீட்டுக்காரர் அப்படி என்ன கொடுத்தாருன்னு சொல்லலையா அத்தை நீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவன் எனக்கு கொடுத்திருக்கிற பொருள் நகையை விடவும் பிளாட்டை விடவும் ரொம்ப விலை உயர்ந்தது. நகையை விட பிளாட்டை விட விலை உயர்ந்தது அத்தை? அப்படின்னா அது என்ன பொருள்? இல்ல அத்தை, நான் எதுக்காக இவ்வளவு தூரம் கேக்குறேன்னா, சரி வேண்டாம், அது என்ன பொருள் நீங்க சொல்ல வேண்டாம். அதோட விலையாவது நீங்க சொல்லலாம் இல்ல அத்தை? சொல்லுங்க அத்தை, அதோட விலை என்ன இருக்கும் அத்தை? கிட்டத்தட்ட 50 இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 50,000 ரூபாய் இருக்குமா? இல்ல, 50,000 ரூபாய்லாம் இல்ல, 50 ரூபாய் இருக்கும். அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு வெறும் 50 ரூபாய் பொருள கேரண்டியா கொடுத்திருக்காரா? இங்க பாருமா, உனக்கு அது வெறும் 50 ரூபாவா இருக்கலாம். ஆனா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப விலை உயர்ந்தது. இதை விட பெரிய உத்தரவாதம் அவனால கொடுக்கவே முடியாது. அத்தை நீங்க இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு எதுவுமே புரியாது சொல்லிட்டு. ஏற்கனவே எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, தலை சுத்துது அத்தை. அது என்ன பொருள்னு தெரியாம மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அத்தை, ஒருவேளை அம்மாவுக்கு தலைவலி வந்தா பிள்ளைக்கும் அந்த தலைவலி வரும்னு. ஒருவேளை கண்ணனுக்கும் தலைவலி வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன அம்மா நீ எல்லாம் எதை பத்தி பேசினாலும் சரி சுத்தி வளைச்சு வேற எங்கேயாவது கொண்டு போயிடுவேன். உன்னோட மூளைக்கு தேவையில்லாம எந்த சிரமமும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த மூளையை வச்சுதானே நீ இன்னும் பெரிய கூத்தெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதோ அங்க பாரு, பானை. அது சந்தியாக்காவுக்கு நீங்க கொடுத்த சவாலோட கடைசி பானை தானே அத்தை? இதுதான் உத்தரவாதமா கொடுத்திருக்காரா? இப்ப எதுக்கு நீ பைத்திய மாதிரி சிரிக்கிற? பல்லு சுளுக்கிக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, தப்பான அர்த்தத்துல நான் சிரிக்கல. நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த தடவை உங்களோட மூத்த புள்ள உங்களை நல்லா ஏமாத்திருக்காரு அத்தை. ஐயோ, இந்த சின்ன பானையை போய் அவர் உங்களுக்கு கேரண்டியா கொடுத்துரு. நீங்களும் இந்த கேரண்டியை எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. சந்தியாக்காவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சுலபம். அவங்க கண்டிப்பா அந்த பானையை ஓட விட மாட்டாங்க. அத்தை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, நான் முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பட்டு போனா என்ன அர்த்தம் அத்தை? சந்தியா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வாங்களேன். வா பிரீத்தி.
அத்தை தயவு செஞ்சு நில்லுங்க அத்தை. சந்தியாக்கா இது வரைக்கும் இதுலயே தோத்து போனதே இல்ல. படிப்புல கூட எப்போ அவங்க தானே நம்பர் 1. அத்தை இந்த கேள்வி பதில் போட்டியில எல்லாம் அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா சொடுக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள பதில் சொல்லி முடிச்சிருவாங்க அத்தை. அப்புறம் இந்த பானை கண்டிப்பா உங்களோட பிறந்த நாளுக்குள்ள இது உடையாத அத்தை. இதெல்லாம் ஒரு சவாலே இல்ல அத்தை. இது எப்படி தெரியுமா, நீங்க என்கிட்ட வந்து மீனாட்சி காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் புடவை வித்துட்டு வந்து சொல்ற மாதிரி இருக்கு. சந்தியாக்காவும் அவங்க வீட்டுக்காரும் சேர்ந்து இந்த சவாலை ஒரு தமாஷா மாத்திட்டாங்க. உங்களே உங்களை கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கு. நான் உண்மைதான் சொல்றேன் அத்தை. ஏன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க? ஐயோ அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அத்தை நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு 1க்கு 2 தடவை யோசிச்சு பாருங்க. நல்லா புரிஞ்சிருச்சு. சரி சரி, அது இருக்கட்டும். சூர்யா, அந்த டிவியை இப்ப மாட்ட வேண்டாம்னு சொல்லு. ஏம்மா என்னாச்சு? இங்க பாருப்பா, இந்த வீட்ல இப்ப நீ டிவியை மாட்ட வேண்டாம்.